வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல அதிமுக எதனால பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துச்சு, பிஜேபி இந்த கூட்டணியின் மூலமாக என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ மகாராஷ்டிரால பிஜேபி என்னென்னலாம் சொல்லி ஆட்சியை பிடிச்சது, அதை சீட்டு வாங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க தமிழ்நாட்டுல இந்த இலவசம் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சியை தடுக்கும், தகுதியை குறைக்கும், அதெல்லாம் வந்து ஒரு ரேவடி கல்ச்சர்னு கொச்சைப்படுத்தின பிஜேபி மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே 2019 அந்த ஆட்சி அமைஞ்ச போது 1500 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா அதை 2100 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லி ஆட்சிக்கு வந்தது. இன்னொன்னு மத கலவரம், இஸ்லாமியர்களை எதிரிகளாக காமிச்சு இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இல்லைன்னா நம்மள வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணிதான் வந்துச்சு. இன்னொன்னு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, RSS அதனுடைய கிளை அமைப்புகள் கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள் எல்லாமே கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணி இந்துக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை செஞ்சிச்சு. இன்னொன்னு இவிஎம் மிஷின், ஓட்டிங் மிஷின், ஓட்டர் லிஸ்ட், இது எல்லாத்துலயுமே வந்து ஏமாற்று வேலைகளை செய்து 2019 எலெக்ஷன்லயே அவர்கள் வந்து நான் சொல்றது நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே ஃப்ராடு தனம் பண்ணி தான் மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வர்றாரு. அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. 2024 அந்த மாதிரி நடந்தது. ஸோ இந்தியாவில் நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குன்னே அர்த்தமில்லாமல் போய்விட்டது ராமராஜ்ய ஆட்சியில், மோடி ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்துக்கள் ஓட்டை வந்து இஸ்லாமியர்களை எதிரிகளாக காமிச்சு வாங்கினது. ஈவன் மற்ற கட்சிகளை கூட வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து முதலமைச்சர் சீட் தரோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்தினது வேலையெல்லாம் பண்ணிச்சு. சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னாச்சு? பிஜேபி அப்படிங்கிற ஒரு மதக்கலவர கும்பல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு இருந்த 1500 ரூபாய் பங்களிகளுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல வந்து உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்க இல்லையா, இங்க இருந்து காப்பி அடிச்சு அந்த திட்டத்தில் 1500 ரூபாய் கொடுத்ததை 2100 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னா அந்த 1500 ரூபாயை கூட முறையாக கொடுப்பது இல்லை. இன்னொன்னு பெனிஃபிஷியரிஸை கூட குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கோடி மக்கள் பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுல வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிற நிலைமை தான் வந்திருக்கு. இன்னொன்னு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் நேரடியாக ஆட்சிக்கு வந்தாங்க. மறைமுகமான ஆட்சியிலையும் அவங்க இதை தான் பண்ணுவாங்க, நேரடியான ஆட்சியிலையும் இதை தான் பண்ணுவாங்க. இஸ்லாமிய வெறுப்பை, மத கலவரத்தை தூண்டி விடுவது அப்படிங்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்பனுடைய கல்லறையை வந்து உடைச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வன்முறை வந்து நாக்பூர்ல நடந்தது. நாக்பூர் அப்படிங்கறது RSS தலைமையிடமாக இருக்கிறது. அப்போ ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சு, ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் மதக்கலவரம் செய்வது அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியினுடைய ஸ்டைல். எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. திமுக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணுவோம், தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்ப்போம், இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம், மாநில உரிமைக்காக போராடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வர்றது ஒரு ஸ்டைலு. ஆனால் பிஜேபி அப்படிங்கிறது மதக்கலவரம் செய்தே எல்லா மாநிலங்களையும் ஆட்சியில் பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டைலா வச்சிருக்கு. அது மிக கேவலமான கொடிய ஸ்டைல். ஜனநாயகத்திற்கு எதிரானது, மனிதநேயத்திற்கு எதிரானது, மனித சமூகத்திற்கு எதிரானது அப்படின்னு. அப்போ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு, கலவரம் இதெல்லாம் உருவாக்குறது. லவ் ஜிகாத், லவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற முறையில ஒரு சட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றது. தேசிய கல்விக் கொள்கை மூலியமாக அந்த மாநிலத்தினுடைய மாநில மொழி இருக்கும் இல்லையா, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு வருது. இப்படி செய்வதனால் ஒரு மாநிலத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒரு மாநிலத்திற்கும் இதான் பொது, இந்தியா ஒரு நாடாக இருந்தாலும் அதுதான். ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக, அதாவது பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்துல இருக்கக்கூடியதுதான் வந்து மகாராஷ்டிரா. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதை நம்ம அதை டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணி நாம எப்படி அந்த அளவுக்கு வர்றது அப்படிங்கறத பத்தி நம்ம தனியாவே ஒரு நாள் வீடியோ போட முயற்சி பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு தடவை தான் பிஜேபி ஆட்சியில இருந்திருக்கு. 2019 வந்து அலையன்ஸ்ல இருந்துச்சு. 2019 வந்து சிவசேனா வருது, அதுக்கப்புறம் அதை உடைச்சு இவங்க வராங்க இல்லையா, இப்போ டைரக்டாவே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மத வெறி பிடித்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வருமானால் மகாராஷ்டிரா போன்று பொருளாதாரத்தில் மிக பெரும் பங்கு வகிக்கின்ற கூடிய மாநிலத்தின் நிலை என்னவாக இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மதக்கலவரம் நடக்குது. அங்க வந்து அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆண் பெண் அந்த ஏற்றத்தாழ்வு, சனாதன ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மத பிரிவினர் அல்லது சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவங்களா வந்து எதிரியா காமிப்பது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குமே. ஆனால்
சமூக ஒற்றுமை, சமூக அமைதி அப்படிங்கிறது வந்து குலையும். இதனால சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது பின்தங்கும். இதனால என்ன ஆகும்? தொழில் முடங்கும், உற்பத்தி குறையும், முதலீடுகள் வரவே வராது. இப்போ ஒரு மாநிலத்துல வந்து ஒரு வன்முறை இருந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு அமைதியான சூழல் கிடைக்காது. ஒரு மனித வளம் இருக்காது. ஒரு கல்வி தகுதி அங்க இருக்காது. கட்டமைப்புகள் இருக்காது அப்படின்னா, அங்க எப்படி முதலீடுகள் வரும்? கட்டமைப்பு எப்படி இல்லாம போகும்னா, இந்த மதக்கலவரத்தின் மூலமாக கட்டமைப்புகளை உடைக்க வேண்டியது. இந்த மதத்துக்காரன் கம்பெனி வச்சிருக்கானா, அடிச்சு உட. இந்த மதத்துக்காரங்க கடை வச்சிருக்கானா, அடிச்சு உட. இந்த மதத்துக்காரங்கள ரோட்லயே நடக்கக்கூடாதுன்னு சொல்லு. அப்படின்னு கட்டமைப்புகளை உடைத்து விட்டா எப்படி முதலீடுகள் வரும்? எப்படி ஒரு அமைதியான மாநிலமாக இல்லாமல் இருந்தா, அங்க எப்படி எல்லாரும் வேலைக்கு வருவாங்க? தொழில் செய்வாங்க. அங்க சமூக வளர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப உற்பத்தி எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாநிலம் வறுமையிலும், பஞ்சத்திலும், கலவரத்திலும் நாசமாக ஆயிடும். இதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்க எப்படி ஒரு திடமான ஆட்சி அமையும்? ஒரு திடமான ஆட்சி அமைந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அங்க வளர்ச்சிக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் எடுத்துட்டு வர முடியும். இப்ப பிஜேபி மாதிரி சங்கி கும்பல் ஒரு ஆட்சியில இருக்கு அப்படின்னா, அங்க மதக்கலவரம் வருது அப்படின்னா, அந்த இந்துத்துவவாதிகளுக்கு ஃபேவரா தானே பிஜேபி அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே. குஜராத் கலவரமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கலவரமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் இந்துத்துவ கலவரவாதிகளுக்கு பிஜேபி ஆதரவாக இருக்குன்னா, அப்போ ஒரு திடமான ஆட்சி இருக்காது. திடமான ஆட்சி இல்ல அப்படின்னா, அந்த மாநிலத்திற்கோ நாட்டுக்கோ தேவையான சட்டத்திட்டங்களை யார் உருவாக்குவா? அன்சர்டனிட்டி இருக்குன்னா யார் தொழில் செய்ய வருவா? யார் முதலீடு பண்ண வருவா? இந்த நாட்டிற்கு யார் வருவா? இங்க இருக்கக்கூடிய மக்களே வாழ முடியல, ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அரசாங்கம் திடமா இருக்காது, தொழில் வாய்ப்புகள் இருக்காது, சட்டத்திட்டங்கள் சீர்குலையும், சமூக ஒற்றுமை வந்து இருக்காது, சமூக வளர்ச்சி பின்தங்கும். இப்படி ஒரு மோசமான நிலையை பிஜேபி உருவாக்கும். சரி, இப்போ இதுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும், தாவேகாவுக்கும், நாதாவுக்கும், தேமுதிகவுக்கும், பாமகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.